உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. தேவனையே நம்பி இருக்கிற கூட்டம். ஆமேன். உற்சாகமாய் பாடலை பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். தலைமை தடி பாடுவோமா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. நீர்தானே என் துணையானி, என் கேடகமானி, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்கு துணையுமானார், நமக்கு கேடகமாய் இருக்கிறார். உற்சாகமாய் சொல்லி பாடுவோமா? நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆணி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் ஆணி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். தங்களை தடிப்படுமா? பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பலியானார். எதற்காகனா கிருபை, நமக்கு ஒரு கிருபை தரும்படியாக அவர் பலியானார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை பெற்றவர்களாக நம்ம இங்கே இருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த கிருபை கிடைக்கல. தேவன் உங்களையும் என்னையும் ரட்சித்ததே ஒரு பெரிய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. ரட்சிப்பு நம்மளால உண்டானதல்ல, அது தேவனுடைய நமக்கு தந்த ஈவு, அது தேவன் நமக்கு தந்த ஒரு கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இந்த ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தவறான வழிகளில் போகிறது, தவறான காரியங்களில் போகுது. இந்த ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கேம்னால அவன் கூட இருந்த ஒரு பையனை கொண்டுட்டு தான் ஒரு நியூஸ் வந்துச்சு. சின்ன 12 வயசோ 14 வயசு பையன்தான். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான திசையை நோக்கி போயிட்டு இருக்கானா, உங்களை எண்ணையும் தேவன் பாதுகாத்திருக்கிறார். உங்களை எண்ணையை ரட்சித்து அழைத்து வந்து தேவனுக்கு நேராக நம்மளை வழிநடத்தும்படியாக நம்மளை இங்கே சபைன்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. சபையில் ஒரு சபை வாலிபர் கூட்டம்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. நம்மளை நடத்தும்படியாக, நம்ம இந்த உலகத்தின் காரியத்திலேருந்து மீட்டு கொள்ளும்படியாக, உலகத்தை விட்டு ஒரு யூனிக்கான பீப்புளாக இருக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த 120 பேர் மேலே ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் 120 பேர் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டது. அவர்கள் உலகம் எங்கும் சென்று உலகத்தை கலக்கிறவர்களாய் மாறினார்கள். ஆமென். ஹல்லேலூயா.
அதுக்கான பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட் தாமஸ் மவுண்டே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது. அதே போல் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்ததுக்கான நோக்கம் உங்களையும் என்னையும் யூனிக்கான ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கிற ஒரு வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களை யூனிக்காக வைக்கும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம அங்கே யூனிக்காக இருக்கணும்னா அதற்கு நமக்கு தேவை என்னன்னா கிருபை. ஆமேன், ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அந்த கிருபையை தரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சிச்சுவேஷனில் அந்த இடத்துல நம்ம யூனிக்காக தெரியும். மற்றவங்களுக்கு முன்னாடி இவங்க கிறிஸ்தவங்க, இந்த பையன் கிறிஸ்தவன், இந்த பொண்ணு கிறிஸ்தவங்கன்னு அவங்க அடையாளம் காட்டும்படியாக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. அதற்கு என்ன தேவைன்னா, உம்மை நம்புகிற யாவருக்கும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்களாம் யாரு? தேவன் நம்பி வந்திருக்கிற பிள்ளைகள். உங்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். இந்த கிருபை சூழ்ந்து கொள்கிறபடினால் நீங்க எல்லா இடத்துலையும் எப்படி தெரிவிங்க? யூனிக்கா தெரிவிங்க. ஆமென், ஹல்லேலூயா. உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. வாயிலை திறந்து சொல்லுவோமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? சீயோன் பர்வதம் நிலைத்திருக்கிறோம். அசைக்க முடியாது, யாரும் நம்மளை அசைக்க முடியாது. உற்சாகமாய் பாடுவோமா? சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என்மேல் நிலைப்பதில்லை. சொல்லுமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினாலே இந்த அருமையான நண்பகல் வேளையிலும் கூட கர்த்தரை பாட துதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார், பலன் தந்தார். இப்பொழுதும் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற அருமையான சகோதரி ஜூடியட் ஃப்ரீமன் அவர்களை நம்ம வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லார் கண்களை மூடுங்க. ஒரு விசை ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, மனுஷன் வாழ்கிறது அப்பத்தினால் மாத்திரம் அல்ல,
தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற இந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரே நீங்கள் பேச போகிறீங்க, நீங்கள் கொடுக்க போகிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைக்கு உடைய வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சரி, கரங்களை தட்டி அருமையான சகோதரியை நம்ம வரவேற்கலாம். க்ளோரி. பிரைஸ் தி லார்ட். வெரி குட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த மாத வாக்குத்தத்த வசனம் சொல்லாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசம். சரியா? ரிசல்ட் வாங்கி பிரகாசமாக இருக்கிறீங்க தானே? நல்ல மதிப்பெண்கள் வாங்கி, அப்படிதானா? ஆமாம். யார் நம்மை பிரகாசிக்கிறவர்? கர்த்தரே நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர், அப்படிதானா? அவருடைய முகத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்கிறோம், அப்படிதானா? ஆமாம். அதாவது நம்ம புது இதுக்குள்ளே போக போகிறோம். நம்முடைய வாக்குத்தத்த வசனம் நம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். சரியா? நான் கர்த்தர் சொல்கிறாரு, ஏசாயா 60:1 எடுங்க. ஏசாயா 60:1 எடுத்தவங்க வாசிங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த அதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. முதல் சென்டென்ஸில் முதல் வார்த்தை என்ன வார்த்தை? எழும்பி, அப்படிதானே? எழும்பணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம எழுந்திருக்கணும். நம்ம எழுந்தால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். சரியா? நம்ம உட்கார்ந்துருக்கிறவங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா அதே இடத்துல உட்காந்து செய்ய முடியுமா? சொல்லுங்கள். உட்கார்ந்த இடத்துல எதையாவது நம்மளால் சாதிக்க முடியுமா? முடியாது. நமக்கு ஒரு வேலை வேணும், நமக்கு ஒன்று நடக்கணும்னா நம்ம எதையாவது நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். அப்போ இதில் பிரகாசிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். நம்மக்கிட்ட ஆண்டவர் ஒன்று எதிர்பார்க்குறாரு, எழுந்திருக்கணும். எதுலெல்லாம் இருந்து நம்ம எழும்பணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2-3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். எபேசியர் 5:14. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். எதிலிருந்து நம்ம எழுந்திருக்கணுமா? சொல்லுங்க. திரும்ப அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்போ எதிலிருந்து எழுந்திருக்கணும்? சொல்லுங்க, சொல்லுங்க. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திருன்னா எதிலிருந்து எழுந்திருக்கணும்? மரித்தோரை விட்டு. சரியா? அதுலேருந்து தான் எழுந்திருக்க சொல்கிறார். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. சரியா? நம்ம மரித்தோரை விட்டு எழும்பணுன்னா நம்ம என்ன செத்து போனவங்களோடையா இருக்கிறோம்? இல்லை. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும்போது, இறந்து போனவங்களையெல்லாம் உயிர்ப்பிக்க பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இவங்க மரிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி தானே? 2-3 இன்சிடெண்ட்டில் அது வரும். மரிக்கலை, நித்திரையாக இருக்கிறாங்க. அதே போல தான் நம்ம உயிரோடு இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறதோ இல்லை நாமளே சில சமயம் மரித்த ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். சரியா? அது ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், இல்லை நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? செத்து போன ஒரு நிலைமையில் நம்ம இருக்கிறோம் சில விஷயங்களில். அதை விட்டு நம்ம என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். சரியா? நம்ம ஆன்மாவில் மரித்து போயிருக்கக்கூடாது, ஆவியில் மரித்து போயிருக்கக்கூடாது. அதுல எல்லாம் நம்ம எப்படி இருக்கணுமா? உயிரோடு இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா அவர் யாருக்கு தான் தேவன்? யாருக்கு தேவன்? மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாக இருக்கிறார். அப்போ நாமும் அந்த ஜீவனோடு ஆவியிலே ஆத்துமாவிலே நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? ஜீவனோடு இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அதனால் மரித்த காரியங்கள், செத்த காரியங்கள் நம்மளிடத்துல இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் முதல்ல நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதிலிருந்து எழுந்திருக்கணும்? ஆமாம். நம்ம சில சமயம்
நல்ல தூக்கம் வரும். இந்த பைபிள் எடுத்தாலே ஒரு சிலருக்கு தூக்கம் வரும் இல்லையா? இங்கே நல்ல மெசேஜ் போயிட்டுருக்கும்போது தூக்கம் வரும். மெசேஜ் இங்கே நல்ல இதாக போயிட்டுருக்கும்போது ஒரு சிலர்லாம் தூங்குவாங்க. நம்ம கூட தூங்கி இருந்திருக்கலாம். இதில் இருக்கிற எத்தனை பேர் கூட தூங்கி இருந்திருக்கலாம். இதுதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி உயிரோடு இருந்தால் ஒரு வசனத்தை பிரசங்கிக்கும் போது நம்ம தூங்குவோமா? சொல்லுங்க, தூக்கம் வருமா? வராது, வரக்கூடாது. அப்போ நம்ம ஒரு நிர்விசாரத்தோடு இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த தூக்கம் வருது. நம்ம ஆவியும் ஆத்துமாவும் உற்சாகமாக இருந்தால் கண்டிப்பாக ஆலயத்தில் தூக்கம் வரவே வராது. வீட்டில் நம்ம வேதம் வாசித்தாலும் என்ன செய்யாது, தூக்கம் வராது. சரியா? ஓகே. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எழுந்திருக்க வேண்டியது எதுலேருந்து? வாயத்துறன்னு சொல்லுங்கள். இல்லை ஒவ்வொருத்தரையா இப்போ கூப்பிட்டு நான் இங்கே நிற்க வச்சுருவேன். சரியா? நான் பாயிண்ட் சொல்லி முடித்த உடனே நான் பேர் சொல்லி இங்கே நிற்க வச்சு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இப்போ நான் கேட்கும்போது நீங்கள் சொல்லலைன்னா அதான் நடக்கும். அடுத்தது சொல்லுங்கள். எதுலேருந்து எழுந்திருக்கணும்? தூக்கத்தில் இருந்தா? மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். சரியா? நம்ம மரிக்கலைன்னா உயிரோடு இருந்தால் நம்ம தூங்க மாட்டோம்னு சொன்னேன். சரியா? ஓகேவா? சரி. அடுத்தது ஏன்னா இன்னொரு வசனம் சங்கீதம் 115:17 நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு ஒரு டைரியெல்லாம் கொடுத்தோம், வச்சுருக்கிறீங்களா? அதில் ரெஃபரன்ஸை நோட் பண்ணிக்கோங்க. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கியவர்களும் கர்த்தரை துதியார்கள். சரியா? ஆக உயிரோடு இருக்கிற நாம தான் என்ன செய்வோம்? கர்த்தரை துதிப்போம். அதனால் நம்ம மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். அடுத்தது ரோமர் 13:11 எடுத்தவங்க வாசிங்க. விட்டு எழுந்திருக்க தக்க வேலையே ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று, நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இப்போ தான் நித்திரைக்கு வாரோம். சரியா? எதை விட்டு எழுந்திருக்கணும்? நித்திரையை விட்டு எழுந்திருக்கணும். நித்திரை நமக்கு தேவையா இல்லையா? சொல்லுங்க. தேவை, ரொம்ப அவசியம். அப்படி தானே? ஸ்லீப்பிங் ஹார்ஸ் எத்தனை, எவ்வளோ நேரம்? சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் வாய் திறக்கிறீங்க, நல்லா சத்தம் வருது. சொல்லுங்கள். 7 to 8 hours. அப்படி தானே? மினிமம் 7 hours, மேக்ஸிமம் 8 hours. நம்ம எவ்வளோ நேரம் தூங்குவோம் ஒரு நாளைக்கு? இப்போ லீவெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கல்ல, பாதி நேரம் எப்படி தான் கழிச்சிருப்போம்? சொல்லுங்கள். தூங்கலையா? தூங்குனீங்களாம்மா இல்லையா? தூங்குனீங்களா? நமக்கு தேவையான தூக்க அளவு இருந்தால் போதும். சரியா? நித்திரை நமக்கு அவசியம்தான். ஆனாலும் அது நம்மளை என்ன செய்யக்கூடாது? செயல்பட முடியாத அளவுக்கு கனநித்திரையின் ஆவிக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. சரியா? அந்த தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா இல்லையா? படிச்சிருக்கிறீங்களா? தூக்கம் கந்தையை உடுத்துவிக்கும். கந்தைங்கிறது ஒரு வறுமையை குறிக்கும், தரித்திரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை. சரியா? ஆக நமக்கு எவ்வளவு நேரம் தூக்கம் தேவையோ, தூக்கம் வரலன்னா நம்ம வேறு வேலையை பார்ப்போம். அப்படி தானே பார்க்கணும். சரியா? சரி. இங்கே நோவா பற்றி உங்களுக்கு தெரியும். ஜலப்பிரளயத்தில் அவர் தன்னுடைய உத்தமத்து நிமித்தம் என்ன செஞ்சார்? தன்னுடைய குடும்பத்தை என்ன செஞ்சார்? பாதுகாத்தார். அப்படி தானே? அவங்க தான் 8 பேர் தான் பேழைக்குள்ளே இருந்தாங்க. ஆனால் அதே நோவா திராட்சை ரசம் குடித்து வெறித்து வஸ்திரம் விலகிப்படுத்திருந்தார் அப்படிங்கிறது வேதம் சொல்லுது. சரியா? அப்போது அவர் தன்னுடைய நிலைமைக்கு மேலே தனக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியாத அளவுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு? தூங்கியிருக்கார். அப்படி தானே? தூங்கியிருக்காரா இல்லையா? ஆமாம். அது அவரோட அந்த பேழையில் பாதுகாக்கப்பட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஜலப்பிரளயத்தில் அந்த குடும்பம் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டது, நோவாவின் நிமித்தம்தான். ஆனால் அதே நோவா அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள என்ன செஞ்சிட்டாரு? தவறிட்டார். திராட்சை ரசம் குடித்து, திராட்சை ரசம் நல்லது தான், ஆனால் அவர் வெறித்து அப்படின்னு போட்டிருக்கு அங்கே வசனம். திராட்சை ரசம் குடித்து வெறித்து அப்படின்னா அவர் அது மிதமிஞ்சி அது சாப்பிட்டதுனால அவருக்கு வஸ்திரம் விலகுனது கூட அறியாமல் அவர் படுத்திருந்தார். இப்படிப்பட்ட நித்திரை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ரட்சிப்பின் வஸ்திரம் அளிக்கப்படும்படி,
ரட்சிப்பின் வஸ்திரத்தை ரட்சிப்புக்கே நமக்கு ஒரு இது வருதுன்னா அந்த மாதிரியான ஒரு தூக்கம் நம்மக்கிட்ட என்ன இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. சரியா? அடுத்தது சிம்சோன். சிம்சோன் உங்களுக்கு தெரியும், அப்படிதான். நான் சிம்சோன் வந்து யார்? பராக்கிரமசாலி, அப்படிதானே? அவருக்கு ஒரு நல்ல ஒரு பவர் கொடுத்துருந்தார் ஆண்டவர். ஆனால் அந்த சிம்சோன் என்ன பண்ணார்? வேசியோட மடியில் போய் படுத்திருந்தார். அதனால் அவர் செய்ய வேண்டிய யுத்தங்களை அவரால் என்ன செய்ய முடியல, செய்ய முடியலை. சரியா? இப்போ இதில் ஒரு தூக்கம் இருக்குது, அப்படிதானே? அவர் வந்து சொல்கிறாரு, அவள் என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறாள். அப்போ இங்கே கண்களின் இச்சை, கண்களின் இச்சையினால சிம்சோன் என்ன செஞ்சிட்டாரு? விழுந்து போயிட்டார். அதனால் அவருக்கு ஒரு அவரை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த அந்த திட்டம் என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறாமல் போயிடுச்சு. இப்படி தான் நாமும் என்ன செய்கிறோம்? சில நேரங்களில், பல நேரங்களில் கண்களின் இச்சையினால் பாதிக்கப்பட்டு நம்ம என்ன செஞ்சிடும்? இழுக்கப்பட்டு நம்ம வேறு விதமாக ட்ராக் மாறி போயிடுறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற கிருபைகளை நம்ம இழக்க வேண்டியது இருக்கும், திட்டம் நிறைவேறாமல் போயிடும். ஆக இந்த மாதிரி நோவா வந்து அவர் மாம்சத்துக்காக தான் குடித்தார் திராட்சை ரசம், மாம்ச விருப்பத்துக்காக தான் குடித்தார். சிம்சோன் வந்து கண்களுக்கு விருப்பமாக இருக்குன்னு சொல்லி தான் அந்த வேசியை தேடி போனார். இந்த மாதிரி நம்ம இவங்களை வச்சு நமக்கு இதெல்லாம் திருஷ்டாந்தமாக வைத்திருக்க வேதத்தில் நம்ம இப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் நமக்கு இதெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறார். ஆக நம்ம இந்த மாதிரியும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒரு தூக்கமும் நமக்கு தேவை இல்லை. சரியா? அடுத்தது எலியா தெரியும்ல? எலியா யாரு? தீர்க்கதரிசி, அப்படிதானே? அவர் எப்படி ஜெபிச்சாரு? அவர் ஜெபிச்சு என்ன நடந்துச்சு? வானத்தை அடைத்தார். திரும்ப ஜெபிக்கும் போது வானம் திறந்து மழை பெஞ்சுது, அப்படிதானே? அதெல்லாம் தெரியும்ல? ஆமாம். அவர் கருத்தாய் ஜெபித்தார், அப்படிதானே? ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிச்சார், நான் வந்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஊழியக்காரன் அப்படின்னு. அவருடைய ஜெபத்தில் அதை அப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்து அடையாளத்தை கொடுத்து அவரே ஜெபிச்சார். அந்த எலியா போய் படுத்தாரா? சோர்ந்து போய் படுத்தாரா? எங்கே படுத்தாரு? சூரிய செடியில். யாருக்கு பயந்து போய் படுத்தாரு? ஒரு பெண், எசபேல்ங்கிற பெண், அப்படிதானே? பெண்ணோட வார்த்தையில் கலங்கி போய் சோர்ந்து போய் எங்கே போய் படுத்திருக்காரு? சூரிய செடியில். நமக்கும் இதே மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும். யாராவது ஏதாவது சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடறோம்? சோர்ந்து போயிடுறோம். நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வல்லமையை நம்ம உணராமல் போயிடுறோம். சரியா? சோர்ந்து போய் படுத்துட்டோம்னா, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அது எலியாவுக்கு ஒரு ஆபத்தான காலம்தான். ஆனாலும் அந்த பெண்ணோட வார்த்தைக்கு பயந்து போய் அவர் என்ன செஞ்சிட்டாரு? சூரிய செடியின் கீழே போய் படுத்துட்டார். சரியா? அடுத்தது வேற யாரு? உங்களுக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா பைபிளில்? இன்னொரு ஆள் போய் படுத்தார், தேவ திட்டத்துக்கு மாறாக போய் படுத்துக்கிட்டார். யோனா. வெரி குட். யோனா போய் படுத்துக்கிட்டார், அப்படிதானே? எங்கே போய் படுத்தாரு? கப்பலில் அடியில் படுத்தார். அடுத்தாப்புல அந்த நினிவே பட்டணத்துக்கு போய் கூட ஆமணக்கு செடி கீழே போய் படுத்தார், அப்படிதானே? யோனாவோட பிரசங்கத்தை கேட்டு தான் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினாங்க. மனம் திரும்பணும்னு ஆண்டவருடைய திட்டம். ஆனால் என்ன செய்யலை? யோனா போகலை, அப்படிதானே? கப்பலில் போய் அடியில் படுத்துட்டார். அதனால் திட்டங்கள்லாம் மாறிச்சு. திரும்ப என்ன செய்கிறாரு? போகிறாரு. போனதுக்கப்புறமும் அங்கே என்ன செய்கிறாரு? ஆமணக்கு செடியில் போய் படுத்தார். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் யோனாவுடைய சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆமாம். சரியா? இந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய மாம்சத்துக்காகவோ நம்முடைய கண்களின் இச்சைக்காகவோ இல்லை நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமலையோ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. இந்த நித்திரையை விட்டு தான் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு? எழுந்திருக்க சொல்கிறார். சரியா? புரியுதா? இந்த நித்திரையை விட்டு தான் என்ன செய்ய சொல்கிறாரு? எழுந்திருக்க செய்கிறார். அடுத்தது ஏசாயா 52:2. எனக்கு கேர்ள்ஸ் யாராவது வாசிங்க இந்த சைட்லேருந்து. ஏசாயா 52:2. திரும்ப எல்லாரும் அந்த முதல் சென்டென்ஸை சத்தமாக சொல்லலாமா? தூசியை உதறிவிட்டு எழுந்துரு. சரியா? நம்மளாம் அந்த மாதிரி எழுந்திருப்போம்ல.
எங்கேயாவது ஒரு மண் தரையில் இல்லை தரையில் உட்காந்துருந்தோம்னா நம்மளை அறியாமலே தூசியை தட்டிட்டு எழும்புவோம், அப்படி தானே? சரியா? இங்கே தூசியை உதறிட்டு எழுந்துருன்னு இங்கே பைபிளில் கொடுத்துருக்கேன். இது என்ன தூசியை குறிக்குது சொல்லுங்கள்? பாவம். வெரி குட். இது பாவம், சின்ன சின்ன பாவம். சரியா? தூசி தான் இது. சரியா? அது தட்டுனா போயிடும். சரியா? நம்ம அந்த இடத்துக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம அந்த பாவத்தை செய்ய மாட்டோம். இதை செய்யக்கூடாதுன்னு நம்ம தீர்மானம் பண்ணாலே நம்ம சில விஷயங்களை செய்ய மாட்டோம், அப்படி தானே? அந்த மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கரைகள் தான் நம்மளை என்ன செய்தோம்? பாவத்துக்கு அடிமையாக்கிடும். இந்த மாதிரி தூசியை விட்டு தான் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு? எழுந்திருக்க சொல்கிறாரு. சரியா? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. சரியா? தூசிங்கிறது சிறு சிறு பாவம். கீழ்ப்படியாமல், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, அடுத்து முணுமுணுக்கிறது, குறை சொல்கிறது, அப்படி தானே? இதெல்லாம் நம்ம பாவமாகவே நினச்சிருக்க மாட்டோம். முறுமுறுப்பு. முணுமுணுத்துருக்குறீங்களா? அம்மா ஏதாவது வேலை சொல்லும்போது வரும், எல்லாருக்குமே வரும். சரியா? அந்த முணுமுணுக்கிறது கூட அது ஒரு தூசி தான். சரியா? தூசி, பாவம்னு சொல்ல வேணாம், நம்ம தூசி. அப்போ தான் தூசியை உதறி விட்டு நம்ம என்ன செய்வோம்? எழுந்திருப்போம். சரியா? அடுத்தாப்புல மற்றவங்கள ப்ளேம் பண்ணுவோமா? ப்ளேம் பண்ணியிருக்கிறோமா? நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா நீங்கள் யாரையுமே எதுவுமே சொல்லாதது போல் இருக்குது. ப்ளேம் பண்ணியிருக்கோமா இல்லையா? சகஜமாக வரும் இல்லையா? நம்ம எஸ்கேப் ஆகணும்னா நம்ம என்ன செய்வோம்? பக்கத்தில் இருக்கிற ஆளை மாட்டி விட்டுருவோம், அப்படி தானே? இது எல்லாருடைய நேச்சரு. ஒருவேளை இதையெல்லாம் தாண்டி நான் இப்போ அப்படி இல்லை அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் யாராவது இருக்கலாம். ஆனால் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த தூசியையும் விட்டு ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறாரு? எழுந்திருக்க சொல்கிறாரு. அடுத்தது குறை சொல்கிறது. இங்கே கேட்டு அங்கே சொல்கிறது, அங்கே கேட்டு இங்கே சொல்கிறது. இதெல்லாம் ஸ்கூல் காலேஜ்லாம் இதெல்லாம் நடக்குமா இல்லையா? நடக்கும். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த தூசிகளையெல்லாம் நம்ம மேலே என்ன செய்யக்கூடாது? படியே விட்டுறக்கூடாது. சரியா? அப்பப்போ என்ன செய்யணும்? அதை தட்டி விட்டு நம்ம எழுந்திருக்க பழகணும். சரியா? செய்வீங்களா இல்லையா? ஆமாம். இதை விட்டுட்டோம்னா நம்மளை அறியாமலே இந்த கேரக்டருக்குள்ளே நம்ம போயிடும். இது ஒரு நமக்கு ஹேபிட்டாக மாறிடும். சரியா? அந்த மாதிரி இல்லாமல் நம்ம உங்களுக்கு தெரியுது, நம்ம மனசாட்சியே நமக்கு அது சொல்லும், இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஏன்னா நீங்கள் சத்தியத்தை படிக்கிறீங்க, அந்த சத்தியத்தில் இருக்கிற வெளிச்சம் நமக்கு அதையெல்லாம் சொல்லித்தரும். சரியா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேயும் நமக்கு அது உணர்வை தரும், அப்படி தானே? அந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை ஃபீல் பண்ணி அந்த தப்பை விட்டு நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தீங்கன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஒருவேளை அதே தப்பை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த நாளிலேயாவது அந்த தூசியை விட்டெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? உதறி எழுந்திருக்க தெரியணும். அப்போ தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார்? பிரகாசிக்க பண்ணுவார். சரியா? அடுத்தது இந்த கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும்படி நம்ம என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். சரியா? கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும்படி நம்ம என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். உங்களுக்கு ஒரு தடவை சந்திரா பாஸ்கர் ஆண்டி கூட இதை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வேல்ஸுங்கிற ஒரு சின்ன தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரே ஒரு வாலிப பையன் ஜெபித்ததுனால அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. 15-16 வயது வாலிபன் தான். உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த வயதில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. வாலிப பிள்ளைங்க தான் ஜெபிக்கணும்னு இல்லை, எல்லாருக்குமே கர்த்தர் அந்த பாரத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஜெபிச்சாதான் அந்த சூழ்நிலைகள்லாம் மாறும். அந்த சிறுவன் ஜெபிச்ச ஜெபத்தினால 1,50,000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம். சரியா? அந்த தேசத்தில், வேல்ஸ் தேசத்தில் ஒரே பாவம், விக்கிரக ஆராதனை, எங்கே பார்த்தாலும் அந்த வேசித்தனம், விபச்சாரம், இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்கிறதுனால அந்த பையன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தது நிமித்தம் ஒரே நாளில் அந்த ரட்சிப்பு வரல, ஒரே நாளில் எல்லாரும் ரட்சிக்கப்படலை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? சந்திக்கப்பட்டிருக்கிறாங்க. அது ரட்சிக்கப்பட்ட தேசமாய் மாறியிருக்கு ஒரு சிறுவனுடைய ஜெபத்தினால. அப்போ நம்ம ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? எழுந்திருக்கணும். சரியா? இது நம்ம மேலே விழுந்த கடமை. நம்மளால் ஜெபிக்க முடியும் தானே? முழங்கால் படிக்கிட்டு நம்மளால் ஜெபிக்க முடியுமா முடியாதா? முடியாதா?
முடியும். அதனால் நம்ம அந்த அதையும் நம்ம என்ன செய்யணும், நம்ம தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. சரியா? அடுத்தது பிரகாசிக்கும்படி எழுந்திருங்கள். நம்ம முதல்ல வாசித்த வசனம் எபேசியர் 5:14 தான். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? நம்ம முதல்ல எழுந்திருக்கிறதெல்லாம் இப்போ பார்த்தோம். எதுல இருந்தெல்லாம் எழுந்திருக்கணும். இப்போ பிரகாசிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணுமா? எழுந்திருக்கணும். சரியா? நம்ம தூக்கத்தை விரும்பினோம்னா கிறிஸ்துவோடு உள்ள உறவை நம்ம என்ன செஞ்சிருவோம்? இழந்துருவோம். அப்படிதானே? எதையாவது ஒன்று தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். தூங்கிக்கிட்டே இருந்தோம்னா ஜெபிக்க மறந்துடுவோம். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். சுகபோகம் நல்ல லக்ஸரியஸாக இல்லை, நல்ல உண்டு குடித்து இப்படி இதை விரும்பினோம்னா நம்ம எதை விழுந்துருவோம்? தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துருவோம். சரியா? தேவனுடைய பிரசன்னத்தை இழந்துருவோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் தூங்குறேன் அப்படின்னு நம்ம கையை முடக்கி நல்லா தூங்கினோம்னா கர்த்தருடைய கிருபைகளை நம்ம இழந்துருவோம். இப்போ இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தரோடு உள்ள உறவு, அடுத்தது கர்த்தருடைய கிருபைகள், இவைகளெல்லாம் நம்மோடு இருந்தால் தான், நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். சரியா? நம்ம என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். அதனால் நம்ம கர்த்தர் தான் நம்மளை பிரகாசிப்பிக்கிற தேவன். சங்கீதம் 118:27 எழுதியிருக்கு, கர்த்தர் தான் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம விட்டு கொடுக்கணும். நம்ம எழுந்திருந்து இந்த காரியங்களை எல்லாம் விட்டு எழுந்திருக்கணும்னு சொன்னேன். அப்படிதானா? முதல்ல என்ன சொன்னேன் சொல்லுங்கள். சொல்லுங்கள். மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். அடுத்தது நித்திரையை விட்டு எழுந்திருக்கணும். தூசியை உதரை விட்டு எழுந்திருக்கணும். பிரகாசிக்கும்படி எழுந்திருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டுப்படும்படியாக நம்ம எழுந்திருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம எழுந்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருப்பார். சரியா? எப்படியெல்லாம் நம்மளை பிரகாசிக்க முடியும்? நம்ம எப்படி பிரகாசிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 17:2 எடுங்க. மத்தேயு 17:2, லூக்கா 9:29. முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. யாரை பற்றி இது சொல்லியிருக்கு? இயேசுவை குறித்து சொல்லியிருக்கு. இயேசு என்ன செய்து விட்டு வருகிறார்? ஜெபம் பண்ணிட்டு வர்றார். அப்படிதானா? ஜெபம் பண்ணி வரும்போது தான் அவருடைய முகம் எப்படி இருக்கு? பிரகாசிக்கிறது. அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கு? திரும்ப வாசிங்க. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார், அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அதுக்கு முதல் வசனம் பாருங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்கள் முன்பாக தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். இயேசு எப்பவுமே இயேசுவோட ஜெப நேரங்கள்லாம் நமக்கு தெரியும். அப்படிதான் நம்ம படிச்சிருக்கிறோம். தனியே ஒரு இடத்துக்கு, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு மலைக்கு மேலே ஏறி போய் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். இப்படியெல்லாம் நம்ம வசனங்கள் படித்திருக்கிறோம். அப்படிதானா? இப்போவும் இயேசு ஜெபித்ததினால அவருடைய முகம் எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்குது. இப்போ நம்ம பிரகாசிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இன்னொரு வசனமும் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரை நோக்கி பார்த்து? இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அப்போ இயேசுவை நோக்கி பார்த்து நம்ம ஜெபம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். சரியா? அடுத்தது யாத்ராகமம் 34:29 வாசிங்க. யாத்ராகமம் 34:29. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவர் அறியாதிருந்தான். யாருடைய முகம் இதுல பிரகாசித்திருக்கிறது? மோசேயின் முகம். மோசேயின் முகம் ஏன் பிரகாசித்தது? அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க. சொல்லுங்க, என்ன கொடுத்துருக்கு? தன்னோடே அவர் பேசினதினாலே. யாரு? கர்த்தர்கிட்ட இருந்து தான் அவர் இறங்கி வாரார் சாட்சி பலகைகளை கொண்டு. அவர் 40 நாள் என்ன செஞ்சிருக்கிறாரு?
உபவாசம் இருந்து கர்த்தரோடு இருந்து தான் அந்த சாட்சி பலகைகளை கொண்டு வராரு, அப்படிதானே? அப்போ அவருக்கும் கர்த்தருக்கும் மோசேக்கும் அந்த இடையே உள்ள உறவு, தேவ பிரசன்னத்திலிருந்து இறங்கி வராரு அவர்கிட்ட பேசிட்டு. அப்போ என்ன செஞ்சிருக்கு? மோசேயுடைய முகம் பிரகாசித்திருக்கு. இப்போ நம்ம தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம் எங்கே இருக்குது? தேவனுடைய சமூகத்தில் இருக்குது. தேவனுடைய சமூகம், ஆலயம், வீட்டில் நம்ம ஜெபிக்கிற இடம், இது எல்லாமே தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும். சரியா? இப்போ தேவ பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது நம்முடைய முகம் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். சரியா? அடுத்தது பரிசுத்த ஆவியினாலே, அப்போஸ்தலர் 6:15 எடுங்க. அப்போஸ்தலர் 6:15. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அங்கே அந்த இன்சிடெண்ட் நமக்கு தெரியும். சேவானை என்ன பண்ணுறாங்க? சேவானை கல்லால் எறிந்து கொல்லும்படி வர்றாங்க, அப்படிதானா? ஆனால் சேவான் என்ன செய்கிறாரு? ஆண்டவரோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால தான் அவருடைய முகம் என்னவாகுது? தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள், அப்படிதானா? அடுத்தது அப்போஸ்தலர் 6:5. யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமா இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும், போதும், விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவான். ஸ்தேவான் எதால நிரப்பப்பட்டிருக்கிறாரு? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்காரு. அதனால அவருடைய முகம் எப்படி காணப்பட்டது? தேவதூதன் போல காணப்பட்டது. சரியா? அப்போ அடுத்தாப்புல நமக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். சரியா? அடுத்தது அப்போஸ்தலர் 6:10. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. ஸ்தேவானை யார் அடிக்க கொண்டு வர்றாங்களோ அவங்க கிட்ட அவர் பேசினது, ஸ்தேவான் பேசின ஞானம், எப்படி ஞானம் வந்தது? பரிசுத்த ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கும்போது அவருக்கு ஞானம் இருக்குது. அதை கண்டு மற்றவங்களால என்ன செய்ய முடியல? எதிர்த்து பேச முடியல. அப்படி தான் நமக்கும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் ஒருவரும் எதிர்பேசக்கூடாத ஞானத்தை ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். அது நமக்கு ரொம்ப தேவை. இந்த காலகட்டத்தில் நமக்கு அது ரொம்ப தேவை. அதனால் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் எல்லாருமே பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? வாஞ்சையாக இருக்கணும். என்ன செய்யணும்? வாஞ்சையாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அதோடு இல்லை, அடுத்த ஸ்டேஜுக்குள்ளே நம்ம போகணும். சரியா? அப்போ தான் பிரகாசிக்க பண்ண முடியும், நம்மளால் பிரகாசிக்க முடியும். கர்த்தருக்காக நம்மளும் என்ன செய்ய முடியும்? காரியங்களை நடத்த முடியும். அபிஷேகம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ரட்சிப்பு நம்ம மனசில் நினச்சாலே ஒரு ரட்சிப்பு. அதுக்கு அடையாளமாக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன வரணும்? அபிஷேகத்துக்குள்ளே வரணும். அபிஷேகம்தான் எல்லாவற்றையும் நமக்கு, எல்லா மேன்மையும் சரி, மற்ற எதிர் வல்லமைகளெல்லாம் எதிர்த்து நிற்க, மேற்கொண்டு எழும்ப நமக்கு அந்த அபிஷேகம் வேணும். நீங்கள் படிக்கிற ஸ்தலமாக இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், நம்ம வாழுகிற இடமா இருக்கலாம், எல்லாவற்றிலையும் நமக்கு இந்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வாஞ்சையாடுங்க. வாஞ்சையாக இருக்கிற எல்லார் மேலேயும், தாகமுள்ளவன் எல்லார் மேலேயும் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கு வசனம். சரியா? இப்போ நம்ம விருப்பப்பட்டால் நமக்கு அந்த அபிஷேகம் ஆண்டவர் என்ன செய்வார்? அளவில்லாமல் கொடுப்பார். இந்த அபிஷேகம் இருக்கும்போது நாமும் எழுந்து என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். சரியா? அடுத்தது நம்முடைய அழைப்பிலே ஒரு பிரகாசம். யோவான் 5:35. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான், நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாயிருந்தீர்கள். யாரு அவன்னா? யாரை சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்க. யோவான் ஸ்நானன் பற்றி உங்களுக்கு தெரியும், அப்படிதானே? அவர் ஒரு சில சாப்டரில் தான் பைபிளில் வாரார். ஆனாலும் மத்தேயு 11:11 சொல்லப்பட்டிருக்கு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை போல பெரியவர்கள் ஒருவரும் இல்லை. சரியா? யோவான் ஸ்நானனோட வேலை என்னது? அவர் என்ன செஞ்சார்? சொல்லுங்க. மத்தேயு 3:3 மத்தேயு 3:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே.
கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ணும்படி, வழிகளை ஆயத்தம் பண்ணும்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யாரு? இந்த யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானன் என்ன செஞ்சாரு? மனம் திரும்புதலுக்கு என்று ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அப்படித்தானே? அவர் யாரையாவது குணமாக்குனாரு அப்படின்னு கொடுத்துருக்கா எங்கேயாவது பைபிளில்? யோவான் ஸ்நானம் பற்றி ரொம்ப சில வசனங்கள் தான் நம்ம பைபிளில் போட்டிருக்கு, அப்படிதானே? அவர் வந்து மனம் திரும்புதலை பற்றி மட்டும்தான் என்ன செஞ்சார்? ஜனங்களிடத்துல பிரசித்தம் பண்ணார், அதற்கென்று ஞானஸ்தானம் கொடுத்தார். இப்போ யோவான் ஸ்நானன் தனக்கு கொடுத்த அழைப்பிலே எப்படி இருந்தார்? அந்த அழைப்பிலே நிலை பெற்றிருந்தார். சரியா? நம்மையும் ஆண்டவர் ஒரு திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு நம்ம எல்லாம் என்ன செஞ்சுருக்காரு? ரட்சித்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறார். சரியா? அவருடைய பிள்ளையாய் நம்ம இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிறோம். அப்போ இதுலேயும் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம அந்த அழைப்பில் உண்மையாக இருந்தால், அந்த அழைப்பில் உறுதியாக இருந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? எழுந்து பிரகாசிக்க முடியும். ஏனோ தானோன்னு இல்லை, அசதியாக இல்லை, சோர்ந்து போகிறவர்களாக இல்லை. அந்த அழைப்பில் நம்ம எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். யோவான் ஸ்நானனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பில் அவர் உண்மையாக இருந்தார். சரியா? அடுத்து நீதிமொழிகள் 4:13. உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிப்பிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சரியா? யாருடைய பாதை சொல்லுங்க? நீதிமான்களுடைய பாதை. நம்மளாம் யாரு சொல்லுங்க? நீதிமான்கள். நம்மளாம் யாரு? நீதிமான்கள். அப்போ நம்முடைய பாதை எப்படி இருக்குமா? சூரிய வெளிச்சத்தை போல அதிகமாய் நடுப்பகலில் சூரியன், இன்னைக்கு 7:30 சூரியன் ரொம்ப சர்ச்சுக்கு வரும்போதே அவ்வளோ ஒரு வெயில். அதுதானே, இப்போ வெளியே போனால் தெரியும் எப்படி வெயில் இருக்கணும். நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். சரியா? அப்போ நம்முடைய நமக்கு இந்த வாக்கு தத்துவம், நம்மளுடைய இந்த மாதத்தில் கொடுத்த வாக்கு தத்துவமும் உடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குமா? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல வெளிச்சமாக இருக்கும். சரியா? அடுத்தது எபேசியர் 4:1-2. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னென்னவில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். திரும்ப வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னென்னவில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். எவ்வளோ ஒரு பெரிய வசனம் பார்த்தீங்களா? முதல் வசனத்தில் தொடங்கி அது 3வது வசனத்தில் தான் முடியுது, அப்படிதானே? எல்லாரும் பைபிளில் பாருங்க. இது யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறாரு, அப்படிதானே? பவுல் வந்து எபேசு சபைக்கு சொல்கிறாரு, கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு. அதுதான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். யோவானை பற்றி சொல்லிகிட்ருக்கோம். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோவான் வந்து அவருடைய அழைப்பில் உறுதியாக இருந்தார், உண்மையாக இருந்தார். அதனால் அவர் எரிந்து பிரகாசித்தார். நாமும் மிகுந்த மனத்தாழ்மையோடு சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். என்னென்ன சுவாவங்கள்லாம் அதில் போட்டிருக்கு சொல்லுங்க பார்ப்போம். திரும்ப எல்லாரும். மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், எல்லாரும் பைபிள் வச்சிருக்கிற எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, சமாதான கட்டு, ஆவியின் ஒருமை. இத்தனை சுபாவங்கள் அதில் கொடுத்துருக்கு, அப்படிதானே? இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். மிகுந்த மனத்தாழ்மை, மனத்தாழ்மைன்னு கொடுக்கல, மிகுந்த மனத்தாழ்மை. அப்புறம் சாந்தம், அமைதி, நீடிய பொறுமை, பொறுமைன்னு கொடுக்கல, நீடிய பொறுமை. அடுத்து அன்பு. சரியா? இது எல்லாமே நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் நாமும் என்ன செய்வோம்? மாறுவோம். சரியா?
ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு சொல்கிற நீங்கள் மனசில் வச்சுக்கிறதுக்காக, விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுகிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். சரியா? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. சொல்லுவோமா நம்ம? நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். நான் உலகத்திற்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நான் என் குடும்பத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன். சொல்லுங்க. வெளிச்சமாக இருப்பேன். வெளிச்சமாக இருக்கிறேன். நான் மறைந்திருக்க மாட்டேன். நான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருப்பேன். சரியா? இதெல்லாம் நீங்கள் விசுவாச வார்த்தைகளாக நீங்கள் சொல்லணும். சரியா? மலை மேல் உள்ள பட்டணம் மறைவாக இருக்காதுன்னா அதை எல்லாருமே பார்க்குற ஹைட்டில் இருக்குது, அப்படி தானே? அப்போ அதில் ஒரு உயர்வு, மேன்மை, அடுத்து நம்ம எல்லாரும் அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே பார்க்குறது போல அப்படி ஒரு ஸ்தானம், அப்படி ஒரு மேன்மை, அப்படி ஒரு உயர்வு கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால். சரியா? நம்ம பிரகாசிக்க பண்ணுகிறது யார் தான்? கர்த்தர் தான். கர்த்தர் தான் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். சொல்லுங்க. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். சொல்லுங்க. கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஆண்டவர் வெளிச்சம் முதல்ல சிருஷ்டித்ததே வெளிச்சத்தை தான் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:3 வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வெளிச்சத்துக்காக இன்னும் சிருஷ்டித்தார். அப்படி தான் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா, பகலையாள சூரியன், இரவையாள சந்திரனும் நட்சத்திரங்களும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி தானே? நாமும் அந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை போல நாமும் என்ன செய்யணுமா? பிரகாசிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? எப்போ? இப்படி ஆண்டவருக்காக நம்ம ராஜ்யத்தை கட்டும்போது, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்போது. சரியா? ஆக எரிந்து பிரகாசிக்கலாமா? பிரகாசிப்போமா? இப்படி மண்டே ஆட்டினேன், அப்படி வாயை திறந்து சொல்லு. எரிந்து பிரகாசிக்கலாமா? எல்லாரும் எரிந்து பிரகாசிப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். வெளிச்சமா இருப்பேன். என் குடும்பத்திற்கு, என் கிளாஸ் ரூம்ல, என் ஸ்கூல்ல, சொல்லுங்க, ஒர்க்கிங் பிளேஸ்ல நான் வெளிச்சமா இருப்பேன். என் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் கடந்து வருவார்கள். எப்படி? என் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் கடந்து வருவார்கள். சரியா? முதல்ல நம்ம செய்ய வேண்டியது எழுந்திருக்கணும். அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நித்திரையை விட்டு, மரித்தோரை விட்டு, தூசியை விட்டு, அப்படிதானா? இதெல்லாம் நம்ம எழுந்திருக்கும் போது, உதறி எழுந்திருக்கும் போது கர்த்தர் நம்ம எப்படி பிரகாசிப்பார்? இப்படி மலை மேல் உள்ள பட்டணமாய். சரியா? மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குற விதமாய் நம்ம என்ன செய்வார்? அவர் பிரகாசிப்பார். சரியா? நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எழுந்துருங்க எல்லாரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதோ நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீரே உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறீர். உம்மிடத்தில் இருக்கிற ஒளி எங்களிடத்திலே கடந்து வரும்படி, நாங்களும் எரிந்து பிரகாசிக்கும்படி நீர் விரும்புகிறீர். நான் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியில் இருங்கள், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவான் என்று சொல்லியிருக்கிறீங்களே. அந்த வார்த்தையின்படியே இதோ இந்த ஆலயத்தில் இந்த சத்தியத்தை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, நீங்கள் எரிந்து பிரகாசிக்க பண்ணும்படியாய் இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். எங்களிடத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளும் உங்களுக்கு தெரியுமே. எங்களிடத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் உங்களுக்கு தெரியுமே. எங்கள் சூழ்நிலைகள் தெரியுமே. எங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், பலவீனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமே. ஆனாலும் தகப்பனே, நீர் நினைத்தால், நீர் நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறதே. அந்த வார்த்தையின்படியே இதோ இந்த நாளிலே எங்களை ஆண்டவரே நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் எங்களை நீங்கள் மாற்றும்படியாய் எங்களை ஒரு விஷயம் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற
விளக்காய் இருந்தானே, இதோ இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளை, நாங்கள் வாழுகிற இடங்களில், நாங்கள் படிக்கிற இடங்களில், வேலை பார்க்கிற இடங்களில் நாங்களும் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறும்படி கர்த்தருடைய கரம் இதோ இந்த நாளிலே எங்கள் மேல் அமருவதாக. உம்முடைய வார்த்தை தகப்பனை வெறுமையாய் ஒரு நாளும் உம்மிடத்துக்கு திரும்பாதே. நீ நினைத்த காரியம் செய்தபடியே அது திரும்பவும் உம்மிடத்துக்கு வருமே. அப்படியாக இந்த நாளிலே பேசப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் இதோ இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் சம்மட்டியை போல இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஆவிலே ஒரு உயிர் கொடுக்கத்தக்கதாய், எழும்பி பிரகாசிக்க பண்ணத்தக்கதாய் இதோ இந்த நாளிலே நீங்க உயிர்த்தெழ செய்வீராக, எங்களை உயிர்த்தெழ பண்ணுவீராக. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் அல்லப்பா, அசதியினால் இல்லை ஆண்டவரே, மற்றவர்கள் பேசுகிற வார்த்தைகளினால் அல்லப்பா, எங்களுடைய மாம்ச விருப்பத்தினால் அல்ல ராஜா, எங்கள் கண்கள் விரும்புகிற பிரகாரம் இல்லப்பா, நீங்க விரும்புகிற பிரகாரமே. எங்களை அழைத்த அழைப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு, எங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, எங்களை அபிஷேகத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் எங்களை நடத்துவீராக, எங்களை திடப்படுத்துவீராக, எங்களை மாற்றுவீராக. மலை மேல் உள்ள பட்டணம் எப்படி மறைவாய் இருக்காதோ அப்படியே தகப்பனே நாங்களும் மறைவாய் இராதபடி எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாய் இந்த நாளிலே எங்களை ஒளிர பண்ணுவீராக. உம்முடைய வார்த்தையின் ஒளி எங்களுக்குள்ளே கடந்து வருவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. எங்களை உங்க சித்தத்துக்கு விட்டு கொடுக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளிலே கேட்ட சத்தியத்தை நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடிக்கு அதை ஆய்ந்து உணர்ந்து தகப்பனே அதை நாங்கள் பிரயாசப்படுத்த ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை தாங்க, கைக்குள்ள கிருபை தாங்கப்பா, அதன்படி நடக்க கிருபை தாங்கப்பா, கீழ்ப்படிய கிருபை தாங்கப்பா. அதன் நிமித்தம் நாங்கள் பாக்கியவான்களாய் ஆண்டவரே நாங்கள் மாறத்தக்கதாய் கர்த்தர் நீங்க எங்களுக்கு கிரியை செய்யும்படியாய், கிருபை செய்யும்படியாய், அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் எங்களுக்கு கருத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. எங்களை ஆண்டவரை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் நீர் அல்லவா? ஆம் தகப்பனே, நாங்கள் மங்கி எறிகிற திரியாய் அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் மங்கி எறிகிற திரியாய் அல்ல ஆண்டவரே, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இதோ எங்க பிள்ளைகளை எல்லாம் மாற்றுங்கப்பா, பெற்றோராகி எங்களை மாற்றுங்கப்பா, எங்க சபையை மாற்றுங்க ராஜா. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையை நீங்க கனம் பண்ண போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.